ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட நிலமையை போட்டிருந்தேன். இப்போ வந்து செவுரு, அது இல்லாமல் எங்கள் வீடு சீட்டு வந்து எப்படி இருக்குன்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த காற்றடி காலம், வெயில் காலத்தில் இந்த மரத்தில் உள்ள மட்டையெல்லாம் டம்மு டம்முன்னு எங்கள் வீட்டு சீட்டு மேலே விழுகும். நாங்கள் அந்த மரத்துக்கு கீழே தானே நேராக படுத்திருப்போமா, டம்மார் டம்மார்னு சவுண்டு வரும் பாருங்கள். மட்டை விழுந்து ஃபுல்லாக ஓட்டையாக விழுந்து தகுடு வச்சு நாங்கள் அடைச்சி வைப்போம். மறுபடியும் இந்த அணில் இதெல்லாம் வந்து உருட்டி மறுபடியும் இந்த மாதிரி ஆக்கி விட்டுரும். மழை பெஞ்சிச்சுன்னா நடுவில் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே அப்படியே சாரலாக அடித்து பாதி வீடே நனைஞ்சு போயிடும். இது வந்து அடுப்படியில் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாமே ஒரு கை அளவுக்கு ஓட்டை இருக்கும் பாருங்கள். இந்த பக்கமாக அணில் நிறைய வருங்க. அணில் அதுவும் 3 அணில் 4 அணில் சேர்ந்து கடன்னு ஓடும். அது வெளியே பிள்ளைங்கள்லாம் பயந்து எந்திரிச்சு ஓடி வந்து பார்க்குங்க என்னமோ ஏதோன்னு. அது மாதிரி பறவைங்கள்லாம் அந்த சீட்டில் உட்காந்து படன்னு அடிக்கும் அந்த முகடு வழியாக. பாருங்களேன், ஒரு பெரிய ஓட்டை இருக்குங்க. இங்கெல்லாம் பாத்திரம் வச்சோம்னா அப்படியே நனைஞ்சிரும். இது நம்ம ஓடு மாற்றணுன்னா அது புதுசாக தான் சீட்டை மாற்றணும். ஏன்னா ஃபுல்லாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சா. அதனால் அது வந்து இத்து போன மாதிரி ஆயிடுச்சு சீட்டெல்லாம். அது பார்த்திங்கன்னா பெரிய ஓட்டையாக இருக்குது. முகடுலேயும் ஓட்டை, சீட்டுமே உடஞ்சி இருக்குது. இப்படி தாங்க இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ளே. சைடுலலாம் பார்த்திங்கன்னா அட்டையை வச்சு தான் நாங்கள் தடுத்து வச்சுருக்கோம். சுவுரு கூட கட்டலை. அந்த அட்டையை கூட காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வீட்டுக்கு போகிற அட்டை. இந்த அட்டையை வச்சு தான் அங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கிட்ட தடுத்து வச்சுருக்கோம். இது வழியே எலி நிறைய வருங்க. சின்ன எலியிலேருந்து பெரிய எலி வரைக்கும் எல்லாம் வரும். அந்த எலியை பிடிக்க தான் பாம்பு வர்றது. இப்போ தெரியுதா எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு எப்படி வருதுன்னு. அந்த வீட்டு செவுத்தில் உடஞ்ச செவுத்து வழியாக அவங்களுக்கு காமிச்சிருப்பேன். பொந்துலாம் நிறைய இருக்கும். அந்த பொந்து அந்த வலை வழியாக வந்து எலி வீட்டுக்குள்ளே வந்துடுது. இந்த எலியெல்லாம் பிடிக்க பாம்பு வந்துடுது. இந்த சவுறு பாருங்கள், இது வந்து உடஞ்சி உழுகிற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு வெளியில் ஒரு 10 செங்கலை வச்சு அதில் வச்சு பூசி விட்டுட்டோம். அப்படி இருந்துமே இது வந்து உடஞ்சி தொங்குது. நான் உங்களுக்கு அதை தொட்டு காட்டுறேன் பாருங்கள். உடஞ்சி தனியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், தனியாக இருக்குது. இந்த ஜன்னல் ஃபுல்லாமே உடஞ்சி தான் இருக்கும். அதனால் பிள்ளைங்கள்லாம் உள்ளே அவ்வளோவா விட மாட்டேன். இதுவும் பாருங்கள், சீட்டு அப்படியே 2ஆக பொளந்துருக்கு. உங்களுக்கு நடுவில் ஆங்கிளும் இல்லையா, நடுவில் பாருங்கள் கம்பி இல்லாமல் ப்ளைனாக சீட்டாக இருக்கிறதால ஒரு மழை நல்லா பெரிய மழையாக பெஞ்சால் தாங்காது வீடு. அது மாதிரி பாருங்கள், அந்த லாஸ்ட் இருக்கிறது தான் பாத்ரூமு. அந்த சுவுரு பாருங்கள் 2ஆக பிளந்துருக்கு. கிட்டத்தட்ட எங்கள் வீடே எப்படியே பொய்ப்பந்தல் மாதிரி தாங்க நிற்கிது. இது பாருங்கள், இது ஒரு செவரு, இதுவும் பிளந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாங்கள் இதில் தாங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நமக்கு வாடகை கொடுக்குற அளவுக்கு வசதி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.